ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஓல்டு சேரீயில் இந்த குர்தா செட்டு எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுதான் சாரீ. இது சாரீ ஜாஸ்தி ரேட்டெல்லாம் கிடையாது. இது என்ன கிளாத்துன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் காட்டன் பிளண்டு, கொஞ்சம் சில்கியாகவும் இருக்கும். ஜஸ்ட்டு 250 தான் வாங்கினேன் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ இதில் தான் நான் ட்ரெஸ் ரெடி பண்ண போகிறேன். சாரீ ஃபுல்லாக ஆல் ஓவர் இதே டைப்பில் தான் இருக்குது. நான் குர்த்தா இந்த செட்டப்பில் எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த செட்டப்பில் எடுத்தோம்னா குர்த்தா நல்லா இருக்காது. அதனால் நம்ம லைன்ஸ் நேராக வர மாதிரி குர்த்தா எடுக்க போகிறேன். இப்போது நான் குர்த்தாக்கும் ஃபேண்ட்டுக்கும் சேர்த்து நான் 4 மீட்ரு லைனிங் கிளாத்து எடுத்திருக்கேன். சரிங்களா? இதை நம்ம செல்வேஜ் மீட் பண்ணுற மாதிரி நான் ஃபுல்லாக மடித்து போட்டிருக்கேன். இப்போ இங்கே நம்ம அன்ஈவனாக இருக்கிற ராய்ஜஸ் ஈவன் பண்ணிக்கலாம். இப்போ குர்த்தாவோட சைஸ் நான் ஹைட் ஃபுல்லாக 40 இன்ச்சு எடுக்க போகிறேன். ஃபுல் டோட்டல் நான் குர்த்தா 40 தான் எடுக்க போகிறேன். இதில் 2 இன்ச்சு கம்மி பண்ண வேண்டாம். 40 எடுத்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக 2 இன்ச்சு கம்மி ஆகிக்கும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக 40 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பேக் பார்ட் ஒண்டி தான் கட் பண்ண போகிறேன். இப்போ ஷோல்டர் எடுத்துக்கலாம். நான் 7 இன்ச்சு வைக்கிறேன். ஃபுல் ஷோல்டர் அதை ஆஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா வர மெஷர்மெண்ட்டு வச்சுக்கோங்க. நான் 7 இன்ச் வைக்கிறேன். ஆம் ஹோலுக்கும் 7 இன்ச் வைக்கிறேன். இப்போ இதை எல் ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் பண்ணிட்டோமா, இதிலேருந்து வேஸ்ட்டுக்கு ஒரு 7 இன்ச் மறுபடியும் மார்க் பண்ணலாம். மறுபடியும் ஹிப்புக்கு ஒரு 6.5 இல்லை 7 இன்ச். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு 7 இன்ச்சு, கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 6.5 இன்ச். இப்போ இந்த 3 லைனும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக் லைன் மார்க் பண்ணும். நான் 2.75 வைக்கிறேன். நமக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது 3 இன்ச்சு கிடச்சிரும். இப்போ 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஸ்லோப் எடுத்துக்கலாம். ½ இன்ச்சு ஷோல்டர் ஸ்லோப் எடுத்துகிட்டு நம்ம ஆர்ம் ஹோலுக்கு லைன் பண்ணிவிடுவோம். இப்போ நெக்கு நான் 3.5 வைக்கிறேன். இது பேக் நெக். சரிங்களா? 3.5 வச்சுட்டு அதை பாக்ஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். பேக்கில் நான் ரவுண்ட் ஷேப் தான் வைக்கிறேன். நமக்கு இது ரெடி 3 இன்ச் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் லென்த் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 6 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கட்டும்னு 3 இன்ச் ரெடி பண்ணுறேன். இப்போ செஸ்ட்டு 34 கூட ஈஸ் அலவன்ஸ்க்காக 4 இன்ச்சு சேர்த்துக்கலாம். 4 இன்ச்சு சேர்த்து அதை டிவைட் பண்ணிக்கலாம் 4. அப்போ நமக்கு வர ஆன்சர் நம்ம இங்கே மார்க் பண்ணிப்போம். 9.5 கிடைக்கும். பின்ன 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக. இப்போ வேஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான். வேஸ்ட் 30 இன்ச்சு, அது கூட ஈஸ் அலவன்ஸ்க்காக 4 இன்ச்சு சேர்த்துட்டு அதையும் 4 டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ வர ஆன்சரை இங்கே மார்க் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக. இப்போ ஹிப் ரவுண்டு இந்த குர்த்தாக்கு எனக்கு தேவைப்படாது. நீங்கள் சப்போஸ் அப்படி வேணும்னு சொன்னால் நான் அது கட் பண்ணும் போது நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஹிப் ரவுண்டு நான் 40 இன்ச்சு வச்சுக்கிறேன். 38 இன்ச்சு 2 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து 40 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ கீழே எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம ஹிப்புக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோமோ ஃபஸ்ட்டு சேம் அந்த மெஷர்மெண்ட் பாட்டம் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கிங்லேருந்து 6 இன்ச்சு இல்லை 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏ லைன் குர்த்தா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது காட்டன் குர்த்தாங்கிறதால இது ஃப்ளேர் கிடைக்காது. அதாவது மிக்ஸ்டில் இருந்தது இல்லையா சாரீ,
நல்லா ஃப்ளோயியாக இருந்தால் இதை விட ஜாஸ்தி கூட எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். அதனால் இந்த 6-7 இன்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். கீழே வந்து 3 இன்ச் மார்க் பண்ணி ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதெல்லாம் லைன் பண்ணிப்போம். இப்போ ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்ப்பா. இப்போ வந்து நம்ம பேக் சைடு டாட் வந்து மார்க் பண்ணிப்போம். இப்போ நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாட்டோட ஹைட் வந்து நீங்கள் 7 இன்ச்சு இல்லை 8 இன்ச்சு வச்சுக்கலாம். டாட் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு. இதை சொன்னேன் இல்லையா, 7 இன்ச்சு இல்லை 8 இன்ச்சு. நான் 7 இன்ச் வைக்கிறேன். மேலே 3.5, கீழே 3.5. டாட் வந்து நேராக வர்றதுக்காக இந்த மார்க்கிங். இதை பண்ணிவிட்டு நம்ம டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எப்படி நம்ம ட்ராயிங் பண்ணுமோ சேமில் கட் பண்ணிவிடுவோம். இப்போது பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் போட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு சேம் இதே மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் சென்டரை வந்து ஒரு கட் கொடுத்துட போகிறேன். ஏன்னா வந்து நான் ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பனிங் கொடுக்குறேன். அதனால் சென்டரை ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து கட் பண்ணிப்போம். இப்போ பேக் நெக் மட்டும் கட் பண்ணிடலாம். பேக் பார்ட் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நெக் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோலுக்கு லைன் பண்ணிவிடுவோம். எக்ஸாக்ட் நம்ம பேக்குக்கு எந்த லைன் பண்ணோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு இப்போது இந்த எல் ஷேப் இருக்கிறதுலேருந்து 3/4 இன்ச்சு 0.75 வச்சுட்டு இதை ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்ம் ஹோல் டெப்த் எடுக்கிறதுக்காக. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு சூப்பராக கிடைக்கும் ஆர்ம் ஹோல் டெப்த்து. இப்போ அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வந்து வச்சுட்டு ரவுண்ட் பண்ணிடலாம். இந்த லைனும் மீட்டப் பண்ணுற மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இது வந்து நம்ம செஸ்டோட அளவு வந்து கட் பண்ணல, அதனால் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக் லைன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் 6 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது 6.5 நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸோடு நமக்கு 6 இன்ச் கிடைக்கும். இதை வந்து வி ஷேப் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். சரிங்களா? நீங்கள் தாராளமாக நீங்கள் எவ்வளோ நெக் வைப்பீங்களோ அது வி ஷேப்புக்கு பர்டிகுலராக அதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த லைனில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துகிட்டு வி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கர்வாக எடுத்துக்கலாம். இப்படி டாட்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த வி ஷேப் கிடச்சிடும். இப்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்து ஆர்ம் ஹோல் டெப்த். பின்ன சென்டர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு பாருங்கள், நமக்கு இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? இது செக் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாரியில் சாரீ வந்து கரெக்டாக நமக்கு ஹைட் வந்து நம்ம குர்தாக்கு சொன்னோம் இல்லையா, அதுக்கு 40 இன்ச்சு சாரீ. அதே மாதிரி நம்ம செல்வேஜ் இருக்க சைடு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம குர்தா வந்து இந்த ஷேப்பில் எடுத்தோம்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கணும். 40 கூட 2 இன்ச்சு
சீம் அலவன்ஸ்க்காக எடுத்துக்கிறேன். ஏன்னா மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டு கீழே ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும். அதுக்கெல்லாம் சேர்த்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா 42 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேக் பீஸு நெக் எதுவும் கட் பண்ணல, ரேண்டமாக அப்படியே கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த 1.5 இன்ச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கீழே கிடச்சிடும். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு. ஃப்ரண்ட்டு வந்து லைனிங் 2 பார்ட்டாக பிரித்தாச்சு. அதே மாதிரி மெயின் பீஸும் 2ஆக பிரித்தாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மொத்தம் 4 பீஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டிச்சிங்கு போகலாம். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த வி நெக் மட்டும் அடிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக கூட அடிச்சுக்கலாம். எனக்கு அது வந்து அவ்வளோ ஃபினிஷிங் கிடைக்காதுங்கிறதுக்காக நான் வி மட்டும் அடிச்சுட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பீஸ் கொடுத்து நம்ம சென்டரை ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அந்த சென்டரை வந்து இந்த மாதிரி பீஸ் கொடுத்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஹூக் பட்டி ஹை பட்டி கட்டுவோம் இல்லையா, சேம் அதே மெத்தடில் வச்சு அடித்து திருப்ப போகிறேன். இது முடிச்சுட்டு இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இந்த பார்டரை வந்து நான் இந்த ரெட் கலர் மட்டும் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது ஏன்னா மொத்த பார்டர் வந்து ரொம்ப அகலமாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு அவ்வளோ அகலம் தேவையில்லை. அதனால் அந்த ரெட் கலர் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு இருக்குது. அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ நெக்லைன் அடித்து திருப்பிட்டு அதுவும் முடிச்சுட்டு வந்துடுவோம். இப்போ பேக் பீஸும் எப்பவும் போல் நார்மலாக நெக் அடித்து திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்துடுறேன். பாருங்கப்பா, ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேக் நெக்கு அடிச்சிட்டேன், டாட்டும் பிடிச்சாச்சு. நம்ம எங்கே மார்க் பண்ணமோ சேம் அதே இடத்துல மார்க் பண்ணியாச்சு. டாட் பிடிச்சாச்சு. இப்போ பேக் பார்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நெக் அடித்து முடிச்சுட்டு பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டேன் சென்டர் ஓப்பனிங்க்கு. இப்போ வந்து இதுக்கு ஒரு 2 இன்ச்சில் நம்ம கிளாத் கொடுத்து இந்த ஓப்பனிங் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இங்கே ஹூக்கை வைக்கலாம், ஆனால் எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறதால நான் விட்டுட்டேன். ஃபுல்லாக அதே மாதிரி பீஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்டரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதை வந்து நெக்லைனில் வச்சு அடிக்கலாம். வந்து இந்த வி நெக் முடிகிற இடத்துல ஒரு சின்ன மடிப்பு மடிச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். வச்சு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது. அந்த சைடு அடிக்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை உள்ளுக்க மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட வேண்டியது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நான் பார்டர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்துடுறேன். அடுத்து கை கட் பண்ணுறதை பார்ப்போம். கை வந்து எனக்கு டோட்டலாக 6 இன்ச்சு தான் தேவை. சின்ன கை தான் நான் வைக்கிறேன். ரா எட்ஜஸ், அதாவது அந்த செல்வேஜ் நமக்கு வேண்டாம். 6 இன்ச்சு கூட நான் ஒரு 7 இன்ச்சு 1 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பாடி பார்ட்டில் எவ்வளோ எடுத்தோமோ, அதாவது செஸ்ட் அளவு நம்ம 9.5 வச்சோம் இல்லையா, அந்த 9.5 மார்க் பண்ணிவிட்டு கேப் ஹைட் வந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இது ஹார்ம் ஹோல் ரவுண்டு வந்து நம்ம குர்த்தாவில் என்ன வச்சோமோ சேம் அதே வச்சு கையோட ஷேப்பு வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான்ப்பா, கை முடிஞ்சது. இது வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒன்றுக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நம்ம கை கட் பண்ணிடலாம். இது வந்து டெப்த் எடுக்கிறது வந்து கை ஃபினிஷ் பண்ண பிறகு தான் நான் எப்போவுமே எடுப்பேன். அதனால் பேக் பார்ட்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வரைஞ்ச லைனில். இப்போ செல்வேஜும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு லைனிங் வந்து அதில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸு எடுத்திருக்கேன். இதுலேயும் வந்து பார்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுலேயும் அந்த ரெட் கலர் பார்டர் வண்டி தான் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். சரிங்களா?
இப்போ லைனிங் ஒரு பீஸ் இருக்குது, இந்த பீஸை எடுத்துக்கிறேன். அடித்து திருப்பிட்டு பார்டர் செட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், குர்த்தா எல்லாம் பார்ட்டாக முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் முடிஞ்சிச்சு பாருங்கள். நான் வந்து பார்டரை வச்சு தச்சாச்சு. இப்போ வந்து சென்டராக வந்து ஷோ பட்டன் எதுனா வச்சுக்கலாம். நான் வச்சுருக்கேன் ஒரு ஆரஞ்சு கலர் பழைய குர்த்தாலேருந்து எடுத்த பட்டன்ஸ் தான் வைக்க போகிறேன். கீழே வந்து ஒரு 12 இன்ச்சுக்கு ஓப்பனிங் விட்டுருக்கேன். இப்போ கீழே வந்து லைனிங்கும் மடிச்சடிச்சாச்சு, மெயின் பீஸும் மடிச்சடிச்சாச்சு. இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு கை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணிட்டோம்னா குர்த்தா வந்து ஃபினிஷ். இதெல்லாம் கட்டிகிட்டு இருந்தால் ரொம்ப லென்த்தி ஆகிடும். எப்பவும் போல் தான் அடித்து முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.